வைத்த அன்னையின் பரிந்துரையிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். நல்லா இருக்கீங்களா? ஏன் நேற்று எல்லாரும் வரல? பிரைஸ் தி லார்ட். வராதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் வந்துட்டு மற்ற நாள்லாம் வரலன்னா ஒரு கஷ்டமாக இருக்குது ஃபாதர், அதனால் வரல. நாங்களாம் வந்தா நீங்களுமா அப்படின்னு மற்றவங்க பார்ப்பாங்களா ஃபாதர், அதனாலையும் தெரியல. இல்லை டைம் கிடைக்கல அதனால் வரல. எதனால் இருந்தாலும் இன்றைய நாள் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நற்செய்தி அறிவிப்பதற்கு எப்படி தயாரெடுக்க வேண்டும் என்பதை சிந்திக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நற்செய்தி அறிவிப்பது என்பது அங்கி போட்ட சாமியார் வேலைன்னு யாராவது நினைக்கிறீங்களா? இல்லையா? ஐயோ, சாமியார் வேலை தான், சாமியார் வேலை மட்டும் நினைக்கிறீங்களா? அதுதான் தப்பு. ஏதோ இறைவார்த்தை அறிவிக்க வேண்டியது ஏதோ பங்கு சாமியார், பங்குக்கு ஒரு சாமியார், இல்லை இப்படி தியான இல்லங்களில் ஒரு அருட்தந்தை, அல்லது யாரோ 2-3 பேருக்கு ஏதோ கடவுள் அந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரு, அவர்கள் மட்டும்தான் இறைவார்த்தை அறிவிப்பது என்று நினைப்பது தவறு. இறைவார்த்தை அறிவிப்பது என்பது திருவழுக்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் இந்த கடமை வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா? அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கடமை இருக்கு. என்ன கடமை? நற்செய்தியை அறிவிப்பது என்பது நம் ஒவ்வொருவர் மீதும் சுமத்தப்பட்டு இருக்கிற கடமையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவை அனுபவித்த ஒவ்வொருவருடைய கடமை, இயேசுவை அனுபவித்த, அவரது வார்த்தையால் தூண்டப்பட்ட, ஆழப்படுத்தப்பட்ட, ஆற்றல் படுத்தப்பட்ட நம் ஒவ்வொருவருடைய கடமை அந்த அனுபவித்த இயேசு ஆண்டவரை பிறரோடு பகிர்ந்து கொள்வது. பிரைஸ் தி லார்ட். அதற்கு ஒரு வாய்ப்பு மைக் எடுத்து சொல்றது. வீட்டில் மைக் எடுத்தா அடிதான் கிடைக்கும். ஒன்று மைக் எடுத்து அல்லது இப்படி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த சூழலை பயன்படுத்தி இறைவார்த்தை அறிவிக்கிறோம். இன்னொன்று, பரிந்துரை ஜெபம் வாயிலாக நம்முடைய உடல் உழைப்பினால் நற்செய்தி பணி செய்பவர்களோடு இணைந்து நம்மால் ஆனந்த நற்செய்தி பணியை கொடுப்பதற்கு, இறைவார்த்தை கொடுப்பதற்கு நம்மால் ஆன உதவிகளையோ, குறிப்பாக பரிந்துரை ஜெபங்களிலும் இப்படி ஈடுபட்டு ஜெபிப்பதும் நற்செய்தி பணி அறிவிப்பதனுடைய ஒரு தளம். இன்னொன்று, இந்த நற்செய்தி அறிவிப்பு, நற்செய்தியை இயேசுவை அனுபவித்த நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையில் இயேசுவை நாம் அறிவிப்பதனுடைய சிறந்த அடையாளம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. எங்களை போல இறைவார்த்தை அறிவிப்பது எளிது. ஏன்னா நீங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தை கேட்க ஆர்வமா வந்திருக்கீங்க, உங்களிடம் அறிவிக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மிடம் ஒவ்வொருத்தரிடம் சொல்வது, படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்க. படைப்பிற்கெல்லாம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும், மனிதர்களுக்கும் மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் தனிப்பட்ட விதத்தில் நாம் யார் ஒரு நபரை எந்த ஒரு இடத்திற்கு கடந்து செல்கிறோமோ அந்த இடத்தில் இயேசுதான் மீட்பர், அவரால் தான் நான் வாழ்கிறேன், அவரின்றி எனக்கு ஒரு வாழ்வு இல்லை என்பதை என்னுடைய சொல்லும் செயலிலும் அறிவிக்கிற பொழுது உண்மையான நற்செய்தியின் பணியாளர்களாக, இயேசுவின் அன்பு சீடர்களாக நம் ஒவ்வொருவரும் மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பைபிள்ல மத்தேயு நற்செய்தியில 28ஆம் அதிகாரத்துல இயேசு தன்னிடம் இருக்கிற 11 சீடர்களுக்கும் இறுதியில் தோன்றி உயிர் ஆண்டவர் சொல்ற வார்த்தை மிஷன் கமாண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. மத்தேயு 28:18 முதல் 20 இறை வார்த்தை பாருங்க. அவர் இயேசு காட்சி கொடுத்தார், சிலரோ ஐயமுற்றார்கள். 18வது வசனம், இயேசு அவர்களை அணுகி
விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு. பாருங்க, இயேசு சொல்றாரு, விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது. அடுத்து தொடர்ந்து 19வது வசனம், எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். முடியல, செமிகோலன், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். பாருங்க, சொல்றாரு இயேசு எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. எனக்கு கிடைச்ச அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த கவனிச்சிங்களான்னு தெரியல. விண்ணுலகம் மண்ணுலகின் மேல் எனக்கு கிடைத்த அதிகாரம், எனக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே நீங்கள் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிடுறேன், என்னுடைய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதே போல நீங்கள் அப்படி செய்யும் பொழுது நான் என்ன செய்வேன்? உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அன்புக்குரியவர்களே, நான் போய் இயேசு பத்தி சொல்லணுமா? சொல்லணும். அந்த அதிகாரம் இது விருப்பம். விருப்பம் இருந்தா போய் நான் சொல்லுவேன் பாருங்க, அருளாலயத்தை பத்தி விருப்பப்பட்டா போய் சொல்லுங்க, விருப்பம் இருந்தா கூட்டிட்டு வாங்க. பாவசங்கீதம் நடத்துறோம், எல்லா 3வது வெள்ளிக்கிழமையிலும் பாவசங்கீதம் இருக்கு. விருப்பப்பட்டா நீங்க வந்து பாவசங்கி. இது அப்படி இல்லை, நான் கட்டளையிடுறேன், நான் உங்களுக்கு எனக்கு கிடைத்த அதிகாரத்தை உங்களிடம் தருகிறேன். நீ என்ன செய்யணும்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள். அதாவது நம்பிக்கையில் வளரச் செய்வதற்கான ஒவ்வொரு இறைவனை பற்றி, இயேசு ஆண்டவரை பற்றி அறிக்கையிடுவது நமது விருப்பம் அல்ல, கட்டளையாக இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா. பாருங்க, கட்டளையிடுங்கள், கற்பியுங்கள், நான் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் பாத்தீங்களா? போய் சொல்லுங்க, முடிஞ்சா சொல்லுங்க, முடிஞ்சா வாங்க, லீவ் போட முடியலன்னா வேண்டாம், அப்படியே சொல்றாரு. கட்டளையிடுகிறேன், கற்பியுங்கள், உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் கற்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு இறை வார்த்தை, லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12. லூக்கா 10 1 முதல் 12. அதனுடைய தலைப்பை பாருங்க, 72 சீடர்களை அனுப்புதல். ஒரு சில இடத்துல 70 சீடர்கள் என்று ஆங்கிலத்தில் இருக்கும். 70 72 என்பதல்ல. பாருங்கள், சீடர்களை அவர் அனுப்புகிறார். எதற்கு அனுப்புகிறாரு? அந்த 1வது வசனத்திலேயே தெளிவா இருக்கும். 72 பேரை, அதற்கு பின் ஆண்டவர் வேறு 72 அல்லது 70 பேரை நியமித்து. நியமித்து என்ன அர்த்தம்? நியமித்து அப்படின்ற வார்த்தை கமாண்ட்மெண்ட், கமிஷனிங், ஆர்டர் கொடுக்கிறார், ஆர்டர் போடுறார். நியமித்து. சரி, 72 பேருக்கு விட்டு பார்ப்பா, முடிஞ்சா நீங்களாம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு போறீங்க, போற வழியில அப்படியே முடிஞ்சா சொல்லுங்க. இல்ல, இன்று வந்து இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவர் நியமித்து அனுப்புறாரு. பிரைஸ் தி லார்ட். நியமனம், இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, எவ்வளவு முக்கியமான வார்த்தை. நியமனம், நியமிப்பது. சோ ஆண்டவர் நம்ம சொல்றாரு, நியமித்து. என்னது? எங்க சொல்றாராம்? அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். பாருங்க, இயேசு போன இடத்துக்கு கூட அனுப்பல. இயேசு போகவிருந்த இடங்களுக்கு, போன இடத்துக்கு போய் சொல்றது கொஞ்சம் ஈஸி. பிரைஸ் தி லார்ட். தெரிஞ்சவங்க கிட்ட 2 வார்த்தை சொல்றது, அதுவே நம்ம சொல்றது இல்லை, அது வேற விஷயம். குடும்பத்தில் இருக்கிற 2 வார்த்தை இயேசு பத்தி சொல்றது ஈஸி, அதுவே நம்ம எதுக்கு வம்பு, நம்ம போனோமா வந்தோமா, தேவையில்லாம. அதுக்கு அடுத்து போவாதன்னு போவாதன்னு வாங்க, உனக்கு வேற வேலை இல்லையான்னு வாங்க, நீ சம்பாதிக்கிறியான்னு கேட்பாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன இப்பதான் என்ன கண்ணு திறந்து பாக்குறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இயேசு தான் போகவிருந்த இடத்திற்கு முன்கூட்டியே ஆளை அனுப்பி, பாருங்க, அடுத்து வரணும் தியானம், இந்த வாரம் உங்களை அனுப்ப போறேன். பிரைஸ் தி லார்ட். தாம் போகவிருந்த இடத்திற்கு இருவராக அனுப்பி அங்க போய் சொல்றாரு, நற்செய்தியை பத்தி நீங்க அறிவிக்கணும். என்ன அறிவிக்கணும்? 8 9 இறைவார்த்தை வாசிங்க. பாருங்க, போய் இறைவார்த்தையை நற்செய்தி அறிவிக்கணுமா? இயேசுவை பத்தி முன்னாடியே சொல்லணும். ஆனா சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? நீங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். 8 9 வாசிங்களேன். நீங்கள் செல்லும் ஊரில் உங்கள் வீட்டில் உங்களை ஏற்றுக்கொண்டால்
உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என போய் சொல்லணுமா? வீட்டுக்கு போகும்போது அப்பாடா போயிட்டு பாரமா போன நிம்மதியா வரையே வா வா அப்படின்னாங்கன்னா, எங்க நான் இன்னைக்கு இறை வார்த்தை கேட்டேன், எப்பா நான் தம்பி நான் இன்னைக்கு போனேன் கடவுளுடைய வார்த்தை கேட்டேன். உனக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை, உடல் சுகத்தை, மன அமைதியை, ஆறுதலை, இளைப்பாறுதலை பகிர்ந்து கொள். ஆண்டவர் இயேசு இறையாட்சி என்றால் ஆண்டவர் இயேசுவின் ஆட்சி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இறைவனது நற்செய்தியை நீ அறிவி, அவர்களோடு பகிர்ந்து கொள், நிம்மதியா படுத்து தூங்கு. 8-9 முடிஞ்சிருச்சு. அதே நீ போற வீட்டுல நீ சொல்ற வார்த்தை கேட்கலன்னா என்ன செய்யணுமா? 10வது வசனம், நீங்கள் செல்லும் ஊரிலோ உங்கள் வீட்டிலோ உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று உங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என. அப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? உன்னை ஏத்துக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஒன்னு மட்டும் சொல்லிரு, ஆண்டவருடைய ஆட்சி நெருங்கி வந்து விட்டது. இயேசுவினுடைய ஆட்சி, இதை சொல்ல மறுக்காதென்றார். உனக்கு சாதகமாக இருந்தாலும் சாதகம் இல்லை என்றாலும், இன்னைக்கு இறைவார்த்தை அறிவிக்கலாமா வேண்டாமா, ஃபாதர்ட்ட விட்டுலாமான்னு இருந்தேன். சாதகமாக இருந்தாலும் இல்லை என்றாலும் இறை வார்த்தைய அறிவியே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க கிட்ட போய் நம்ம இந்த அருளாலயத்தை பத்தி சொல்லி தியானம் இருக்குன்னு சொல்லி எதுக்கு வம்பு? நம்ம போனோமா நம்ம வந்தோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நேற்றைய தினம் பரிந்துரையாளர் தன்னார்வ தொண்டர்ல பாவசயம் செய்யற ஒருத்தர் பைக்கில் ரேபிடோ புக் பண்ணி வந்தாங்க. அவங்க இன்னைக்கு வரல நினைக்கிறேன், பேர் சொல்ல விரும்பல. அந்த அம்மா வரும்போது ஒரு பையன் வண்டி ஓட்டிட்டு வந்தான், யாருமே தெரியாது. 2 வார்த்தை பேசினாங்க. அவன் மனசு கஷ்டமா இருந்துச்சு. இந்த அம்மா வாப்பா அவனுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்குன்னு சொல்லி உட்கார வச்சு, அவன் கத்தோலிக்க கிறிஸ்துவ பையன், அவனை பாவசங்கனை செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி விருப்பம் இல்லாமல் நான் கீழே வந்து இன்னொரு ஃபாதரை அனுப்பி விட்டு பாவசங்கனும் செய்ய வச்சு அருளாலய நோட்டீஸும் கொடுத்து அடுத்து 4 நாளைக்கு கன்வென்ஷனுக்கு வான்னு சொல்லி அந்த பையன் அனுப்பி போயிட்டு அந்த சந்தோஷமா. உனக்கு சாதகமாக இருந்தாலும் உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும், பிறர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது என்ன நீ அறிவித்துக் கொண்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இறையாட்சி அறிவிக்கிறதுனா என்னது? இறையாட்சி நெருங்கி வந்து விட்டதுன்னு சொல்லுன்றாங்க. மார்க் 1:15 எடுத்து வாசிங்களேன், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இறை வார்த்தை. மார்க் 1:15. இயேசுவே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். இயேசு என்ன சொல்றாரு எடுத்து வாசிங்க. காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்பு. இதுதான் இயேசு சொல்லி கொடுத்த முதல் பிரசங்கம். இயேசு சொன்னது, திருமுழுக்கு யோவான் சொன்னது, ஒருவரை பார்க்கிற பொழுது இந்த ஒரு வார்த்தை சொல்லும் அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும். Praise the Lord. காலம், டைம் இஸ் ஃபுல்ஃபில்டு, காலம் நிறைவேறிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. நாம் இருப்பதை விட மேலாக இறைவன் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். யூபிலி ஆண்டில் இருக்கிறோம், இயேசுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இயேசு நம்மோடு இருக்கிறார். அதனால என்ன செய்யணும்? மனம் மாறி நற்செய்தியை நம்பு. மனம் மாறாம நம்ம இது சொன்னோம்னா மற்றவங்களுக்கு புரியுமா? ஏத்துக்குவாங்களா? அப்பதான் சொல்லுவாங்க, உன்னுடைய முகரக்கொட்டை எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நீ மனமாறு. ஏன் நம்முடைய வார்த்தை ஒரு சில நேரங்களில் நாம் சொல்லுவது மற்றொருவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா, நம்ம மனமாறாம, நம்ம இந்த இறை வார்த்தையை நம்பாமல், அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் பிறரோடு அறிவிக்க முயற்சி செய்கிற பொழுது பலன் தராமல் போகிறது. Praise the Lord. Hallelujah. போன வாரத்தில் ஒரு சகோதரரை சந்தித்தேன், இறைவார்த்தை அறிவிக்கிறவர். அவர் சொல்றாரு, கடந்த 2 மாதமாக நான் எங்கேயும் அதிகமாக இறைவார்த்தை அறிவிக்க போல, இறைவார்த்தையை தியானித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற பொழுது மட்டும்தான் என் நாவினால் இறைவார்த்தை அறிவிக்கிறேன், மற்ற நேரங்களில் அந்த இறைவார்த்தை வாழ்வதற்கு முயற்சி செய்கிறேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை நமதாக்கும் பொழுது, இயேசுவை அனுபவமாக்குகிற பொழுது, இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளின் அர்த்தமும் ஆழமும் நாம் உணர்ந்து அதற்கேற்றாற்போல் நமக்குள் மாற்றங்கள் வருகிற பொழுது
சூழ்நிலைகள் சாதகமாகவோ சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமலோ இருந்தாலும் நாம் சொல்கின்ற வார்த்தை அவர்களது இதயத்தை தொடும். அதுதான் கட்டளை. பாருங்க, பிடித்திருந்தாலும் ஊர்ல போய் சொல்லு, அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கலனாலும் சொல்ல வேண்டியது மறந்துடாத, சொல்லிடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரோமர் 14:17 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. அதாவது நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் தருகிற இயேசு என்னும் நற்செய்தியை அறிவிப்பதுதான் நம்முடைய கடமை. உண்மையான நீதி எங்க கிடைக்கும்? உண்மையான மகிழ்ச்சி எங்க கிடைக்கும்? உண்மையான அமைதி எங்க கிடைக்கும்? இயேசு ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். வயிறுப்பா சாப்பிட்டா நம்ம அமைதி கிடைக்குமா? தூக்கம் கூட கிடைக்காது. உண்பதையும் குடிப்பதையும் இந்த அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்வதில் அல்ல உண்மையான இறையாட்சி மலர்வது. அது வேணும், வேண்டான்னு சொல்ல. ஆனால் உண்மையில் இறையாட்சி மலர்கிறது என்றால் அந்த நீதி, இயேசு ஆண்டவர் தருகிற நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் உன் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும். இந்த மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு இயேசுவை பெற்றுக்கொண்ட பிள்ளை மற்றவர்களுக்கு செல்கிற பொழுது அங்கு அந்த நற்செய்தி அறிவிப்பது எளிதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதலுள்ள இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. மார்க் 16:15 முதல்ல இறைவார்த்தை பாருங்க. லாஸ்ட் வார்த்தை இயேசு சொல்ற வார்த்தை அந்த பகுதியில. இயேசு அவர்களை நோக்கி சீடர்களை பார்த்து சொல்றார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். சொல்லுங்கன்னு கூட சொல்லல. பறைனா என்னது? சத்தமா அடிச்சு சொல்லுமா? மைக்கு போட்டு சொல்லு. என்ன ஒண்ணு சத்தமா குரல் எழுப்பி சொல்லு. என்ன சொல்லணுமா? படைப்பிற்கெல்லாம், உலகெங்கும் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி. படைப்பிற்கெல்லாம் நான் சொன்ன வார்த்தை பாருங்களேன். நமக்கு தெரிந்தவர்கள் மட்டும்தான் இயேசுவை பத்தி சொல்லணுமா? நமக்கு தெரிந்தவர்கள் மட்டுமா இயேசுவை பத்தி சொல்லணுமா? அல்லது நமக்கு பிடித்தவர்கள் மட்டும், நம்ம பங்கில் இருக்கிறவங்க அன்பியும் இல்ல. படைப்பிற்கு, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இயேசுவை பத்தி சொல்ல கொச்சப்படாத, கூச்சப்படாத, வெக்கப்படாத. படைப்பிற்கெல்லாம் எந்த இடத்திலும் இயேசுவை பறைசாற்ற உன்னால் முடியும் என்றால் அந்த இடத்தில் இயேசுவை பறைசாற்ற வேண்டும். அது முட்டாள்தனமா செய்வதல்ல. புனித பிரான்சிஸ் அசிசி அவருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, ஒரு முறை தன்னுடைய சகோதரர்களை கூட்டிக் கொண்டு வாங்க நற்செய்தி அறிவிக்கலான்னு போனாரு. போயிட்டே இருக்கிற ஊரா போயிட்டாரு. சாயந்தரம் ஆயிடுச்சு, திரும்பி வரப்போறாரு. அவருடைய கூட இந்த சகோதரர் கேட்கிறாரு, ஏதாவது சொல்லுவீங்க, நான் நோட்ஸ் எடுக்கலான்னு பாக்குறேன், அறிவிக்கவே இல்ல. நம்முடைய வாழ்க்கையே, நம்முடைய பயணமே, நம்முடைய சந்திப்பே நற்செய்தி அறிவிப்பது. தேவைப்படுகிற பொழுது மட்டும்தான் நான் என்னுடைய வாக்குகளை பயன்படுத்துறேன். நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்றேன்? வார்த்தைகளால் அறிவிக்கிறோம், வாழ்வால் நற்செய்தி அறிவிக்க மறந்து விடுகிறோம். சரளமா, வாய் சரளமா பேசுறேன், ஆனால் என் வாழ்வால் நற்செய்தி அறிவிக்க முடிகிறதா? அன்புக்குரியவர்களே, அதனால ஆண்டவர் சொல்றார், படைப்பிற்கெல்லாம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பிற்கும், செடி, மரம், கொடி, அது எல்லா உயிரினங்கள், குறிப்பாக மனிதனும், அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்கத்தான் இயேசு ஆண்டவர் படைப்பை மீட்கத்தான், உலகத்தை மீட்க மனிதனாக பிறந்தார் என்றால் அவரில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளை அதை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. அதாவது இன்றும் இந்த உலகம் மீட்பரை, விடுதலை தருபவரை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு மீட்பு இருக்காதா? எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்காதா? எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு யாரு? எப்படி இதிலிருந்து வெளிவருவது தெரியல, மன அழுத்தமா இருக்குது, ஒரு படபடப்பா இருக்கிறனே, நிம்மதி இல்லையே, தூக்கம் இல்லையே, குடும்பத்தில் சமாதானம் இல்லையே. வெளிப்புறம் பார்க்கும் பொழுது ஒன்றும் தெரியாது. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பங்களிலும் எனக்கென்று யாரும் இல்லை என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற பெரிய இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இயேசுவை அனுபவித்த பிள்ளை அந்த மீட்பரை இந்த உலகுக்கு அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பங்கள், நபர்கள் ஒரு நிம்மதிக்காக எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. மாலா ஓடுறாங்க, அல்லது எங்கேயோ ஊரா சுத்துறாங்க, அல்லது ஏதாவது கலை நிகழ்ச்சிகளை போய் கலந்துக்கலாம்னு பாக்குறாங்க. புது வருஷம் கொண்டாடணும், போய் டான்ஸ் ஆடி பார்க்கலாம், இல்ல குடிச்சு பார்க்கலாம், இல்ல அங்க ஓடி பார்க்கலாம், இதை செஞ்சு பார்க்கலாம், அதை மறக்கலாம், இதை என்னென்னவோ செய்தார். அன்புக்குரியவர்களே,
உண்மையில் இயேசுவால் மட்டும்தான் உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் விடுதலையும் தர முடியும். அந்த இயேசுவை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி சும்மா இருக்க முடியும்? யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்துல 45வது வசனம். இயேசு ஒருத்தர் கூப்பிடுவார், பிலிப்பு. இயேசு பிலிப்பு பெத்சைதா ஊரில் இருக்கிற பிலிப்பை இயேசு கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன சொல்றார் பாருங்களேன். லூக்கா 1:45 பாருங்க. 45வது வருஷம் பிலிப்பு, அல்ல 45 இல்ல, அதுக்கு முன்னாடி 43. மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்பொழுது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா. ஒரு சிலரை இயேசு கூப்பிடுறார். மேபி இந்த அழைத்தலை நம்ம அல்லது நமது அழைத்தலை இயேசு நமக்கு கொடுத்த அழைத்தலாக எடுத்துக்கொள்வோம். பிலிப்பை போல இறைவன் நம்மை அழைத்தார். அதனால்தான் காலையில இருந்து சாயந்தரம் வரல அவர் யார் இறைவார்த்தை எப்படி கேட்க முடியும்? எப்படி நமக்கு வாழ்வு அர்ப்பணிக்க முடியும்? பிலிப்பை போல நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், என்னை பின்தொடர்ந்து வா. ஓகே, நம்ம இறைவார்த்தை கேட்கிறோம். அந்த பிலிப்பு என்ன செய்யறாரு பாருங்க. 45வது வசனம். பிலிப்பு நத்தானியாலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்று சொன்னார். நாங்கள் தான் யாரு? அதே பகுதியில் இருக்கு. இந்த பிலிப்பு ஊரை சேர்ந்தவங்க தான் அந்திரேயாவும் பேதுருவும். இவங்க எல்லாம் போறாங்க, இயேசுவை பார்க்கிறாங்க. இயேசுவை பார்த்த பொழுது அவர்களுக்குள்ள வந்த மாற்றத்தை அவர்கள் போய், குறிப்பாக இந்த பிலிப்பு தனிநபர் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் போய் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன செய்யறாரு? பிலிப்புக்கு கிடைத்த அனுபவத்தை பிலிப்பு போய் நத்தானியல்கிட்ட சொல்றாரு. நாங்க போய் ஒருத்தர் பார்த்தோம், மீட்பரை பார்த்தோம், அவர் தான் மீட்பரா இருப்பார் நினைக்கிறேன். இறைவாக்கினர்களும் மோசேயும் சொன்ன ஒரு நபர், நாசரேத்து ஊரு யோசேப்பின் மகன் இயேசுதான் மீட்பராக இருப்பார், அவர் நாங்க சந்தித்தோம். இவர் போய் சொல்லலன்னா நத்தானியல் இயேசுவை பற்றி தெரிந்திருக்கவே வாய்ப்பில்லை. நத்தானியேல் இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு இயேசு நேரடியாக போய் கடந்து செல்லல. அவரை அத்தி மரத்தின் அருகில் இருப்பதை பார்த்தார், அதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கு. ஆனால் யாரை பயன்படுத்தினார்? இயேசு பிலிப்பு என்னும் தன் சீடரை வைத்து நத்தானியாலை மீட்புக்கு கொண்டு வருகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் பிலிப்பு, 31 வருஷமா நம்ம பிலிப்பாவே இருக்கிறோம். ஒரு நத்தானியலும் நம்ம கூட, எத்தனை நத்தானியலை கூட்டிட்டு வந்தீங்கன்னு யோசிங்க. கூட்டிட்டு வரலன்னு நான் சொல்லல. பிலிப்பாகிய நானாவே இருக்கிறேன். நாங்கள் என்று கூட சொல்ல முடியாத அளவிற்கு நானாக தனிமரமாக இருக்கிறோம். தனிமரமா இருந்தா என்ன ஆகும்? காத்து அடிச்சா நம்மளே விழுந்துருவோம். நத்தானியலோடு உரையாடுகிற பொழுதுதான் பிலிப்பினுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது. எப்படி நாசரேத்திலிருந்து நன்மை வரும், அது இது கேட்கிறாங்க. அல்ல, நீ அந்த அத்தி மரத்தில் இருக்கிற பொழுதே நான் உன்னை பார்த்தேன் என்று இயேசு சொல்றாரு. அப்ப இயேசு சொல்வதை நத்தானியால் பேசும் பொழுது பிலிப்பு கேட்கிறார், அவருடைய ஒருவர் மற்றவரின் விசுவாச வாழ்க்கை அதிகரிப்பது எப்பொழுது நீ பிறரோடு நற்செய்தி அறிவிக்கிறாயோ அப்பொழுதுதான். தனிமரமாக எனக்கு ஒரு காட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, நான் இயேசு அனுபவிச்சேன், நான் மட்டும் அனுபவித்திருக்கிறேன்னு நினைத்தேன். முன்னாடியே சொல்லியிருக்க அன்புக்குரியவர்களே, நாம் யாரும் தனிநபராக விண்ணகம் செல்ல முடியாது. ஷாக்கிங் நியூஸ். நான் மட்டும் நைஸா என் வீட்டுக்காரை விட்டுட்டு என் பிள்ளைங்களை விட்டுட்டு நைஸா நான் மட்டும் போயிடலாம். அதுக்கு நமக்கு ஆசை, அது கொஞ்சம் எளிதாக தெரிகிறது. எப்படி ஃபாதர் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போறது? அன்புக்குரியவர்களே, நானும் தனியாக விண்ணகம் இல்லை, நீங்களும் தனியாக போனா நம்ம 10 பேரை கூட்டிட்டு எல்லாரையும் மீட்பு. எனக்கு உங்களை விட பொறுப்பு அதிகம். உங்களுக்கு ஒரு குடும்பத்தை இறைவன் மீட்க கொடுத்திருக்கிறார் என்றால், எனக்கு ஒரு அருளாலயத்தை மீட்க கொடுத்திருக்கிறார் என்றால், பொறுப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் அதிகமான பழுவை அந்த நற்செய்தி அறிவிக்கிற அந்த பொறுப்பை இறைவன் நமக்கு தருகிறார். பாருங்க, பிலிப்பு போய் சொன்னாரு, நத்தானியேலையும் கூப்பிட்டாரு. அப்போ ஒருவர் 2 ஆகிறது, 2 4 ஆகிறது, அப்புறம் அது 12 ஆச்சு, 12 72 ஆகுது. அப்புறம் அவர்கள் உலகெங்கும் கடந்து செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நமது பணியும் 1-to-1 என்கவுண்டர் தான். உண்மையான நற்செய்தி பணி என்பது பெரிய பந்தல் போட்டு லட்சக்கணக்கான நபர்களை கூப்பிட்டு அங்கு இறைவார்த்தை அறிவித்தால் தான் இயேசு அறிவிக்கப்படுகிறார் என்று அல்ல. உண்மையான நற்செய்தி பணி என்பது நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, என்னோடு இருப்பவரை, எனக்கு தெரிந்த நபரை, நான் பார்க்கின்ற நபர்களிடத்தில் இயேசுவை பகிர்ந்து கொள்வது, அவர்களையும் இயேசுவுக்கு அழைத்து செல்லும் அளவிற்கு என் வார்த்தைகளும் வாழ்வும் வாழ்ந்து காண்பிப்பது. இன்னும் 2 எடுத்துக்காட்டு சொல்லி முடிக்கிறேன். இது யோவான் நற்செய்தியில 4ஆம் அதிகாரத்துல சமாரியா பெண்,
அந்த சமரியக்காரியை பத்தி நிறைய முறை தியானிச்சிட்டோம். 28வது வசனம் பாருங்க. இயேசுவோடு உரையாடிய பொழுது யாருக்கும் தெரியாமல் தண்ணீர் சேர்ந்து வந்த பெண் இயேசுவோடு உரையாடினார். தனி நபரிடம் பெண்ணிடம் பேசுகிறாரா? அன்னைக்கு இன்னைக்கும் பிரச்சனை. இயேசுவோடு பேசினார். அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா என்ன செஞ்சது? குடத்தை கூட எடுக்க மறந்துருச்சு. அப்படின்னா திரும்பி வரணும்னு அந்த அம்மா முடிவோட போகுது. நம்ம பேக் பண்ணிட்டு போறோம், நீ இனிமேல் வருவோமா இல்லையான்னு பாருங்க. அந்த அம்மா என்ன செய்யறாங்க? அப்பெண் குடத்தை விட்டு விட்டு ஊருக்கு சென்று, ஒரு பொண்ணு மக்களிடம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் போய் சொல்லுதுங்க. என்ன சொல்லுது பாருங்க? நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள். மனுஷன் தான் சொல்லுது. இயேசுவ முதல்ல போய் பார்த்து கடவுள் என்று கூட சொல்லல. ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர் மெசியாவா இருப்பாரோ? சமாரியார்களும் மெசியாவை எதிர்பார்த்து இருந்தார்கள். அவர் மெசியாவா இருப்பாரோ? நான் சொன்னதெல்லாம், என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வரும் நான் நினைச்சே பார்க்கலங்க. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் அந்த மனுஷன் சொல்லி, மனுஷனா எனக்கு டவுட்டா இருக்குங்க. அவர் கடவுளா இருப்பாரோ, மெசியாவா இருப்பாரோ? ஒரு வியப்பை, ஒரு ஆச்சரியத்தை, ஒரு ஆர்வத்தை அந்த அம்மாவுடைய வார்த்தைகள் இருந்துச்சு. நம்ம போய் சொல்லுவோம் வரலாலையும் போலாம், ஆனா அங்க வேண்டாம், எதுக்கு பம்பு, அங்க அப்படி இருக்குது, அங்க அப்படி இருக்குது, இங்க இப்படி இருக்குது. நல்லதை சொல்ல போய் இறைவார்த்தை அறிவிக்க வேண்டிய நம்ம நல்லது சொல்லாம பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இயேசு அந்த அம்மா போய் சொல்ற வார்த்தை பாருங்களேன், பேசுற விதம் பாருங்களேன். நான் செஞ்சதெல்லாம் என்கிட்ட சொன்ன ஒருத்தரை பார்த்தேன், அந்த மனுஷனை பார்த்தேன். அந்த மனுஷன்லாம் இல்ல, அவர் மீட்பரா இருப்பாரோ எனக்கு தெரியலப்பா, மீட்பரா இருப்பாரோ? ஒரு சந்தேகத்தை, ஒரு வியப்பை, ஒரு ஆர்வத்தை மக்கள் மனதில் எழுப்புகிறது. இது நடந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க இயேசுவை தேடி வராங்க. 39வது வசனம். சரி, நான் 41வது வசனம் பாருங்க. அவரது அப்படின்னா இயேசு, இயேசுவின் வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் நம்பினர். அதுக்கு முன்னாடி 39 மணிக்கணும். நான் செய்த அனைத்தையும் என்னிடம் சொன்ன சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இந்த அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த ஊர்ல பலர் இயேசுவின் மீது 39 வசனம் நல்ல பொறுமையா வாசிங்க, இறுதி பகுதியில் இருக்கு. இந்த அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த ஊரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவில் நம்பிக்கை வைத்தார்கள். இப்ப 41வது வசனம் வாசிங்கள. அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். பாருங்க, இந்த அம்மா சொல்லும் பொழுது நிறைய பேர் நம்பிட்டாங்க இயேசுவை. அப்புறம் இவங்க கூட்டிட்டு வராங்க. இயேசு பேசுறதை கேட்ட உடனே இன்னும் பலர், கொஞ்சம் பேர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டவுட்ல வந்தவங்களும் இயேசுவை பார்த்த உடனே இன்னும் பலர் இயேசு மீது நம்பிக்கை வைத்தார்கள். 42வது வசனம் நம்மாட்ட லாஸ்ட்ல சொல்ற வார்த்தை வாசிங்க. இப்போது உன் பேச்சை கேட்ட நாங்க நம்பல, நாங்களே அவர் பேச்சை கேட்ட. நீங்க யாராவது அருளாளித்து கூட்டு வந்துட்டு அவங்க ஒரு அனுபவம் கிடைச்சு, ஏமா நீ சொன்னதால தான் வந்தேன், ஆனா இனிமேல் உன்னால நான் நம்பல அப்படின்னு சொன்னா நாம நாளைக்கே அந்த அம்மாவை நீ வராதன்றுவோம். இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பல, நீ கூட்டிட்டு வந்த கடவுளுக்கு நன்றி, ஆனா உன் பேச்சை கேட்டு மட்டும் நாங்கள் நம்பல, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பெறென அறிந்து கொண்டோம். ஒவ்வொரு நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டிய சிந்தனை அன்புக்குரியவர்களே, நம்ம இயேசுகிட்ட கூட்டிட்டு வரணும். லாஸ்ட்ல நம்ம கூடயே வச்சு நம்ம பேச்சை கேட்க வச்சிடக்கூடாது. நம்ம பேச்சை கேட்க வச்சாதான் நற்செய்தி பணி என்ற அர்த்தம் அல்ல. இயேசுவின் பேச்சை கேட்க வைப்பதுதான். சொல்றாங்க, நாங்க இப்பொழுது உணர்ந்து கொண்டோம் இவர்தான் உலகின் மீட்பர். நீ மீட்பரான் கேள்வி கேட்ட, மீட்பர் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம், அதற்கு நீ ஒரு காரணமாக இருந்தாய். இந்த சமாரிய பெண்ணை போல பிறரை அனைவரையும் இயேசுவிடம் அழைத்து வருகின்ற ஒரு பெரிய பொறுப்பு இறைவன் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். அல்லது உயர்த்தி குரலை எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. இதே போல வேறொரு பெண்மணிகள் அதிகமாக பிறரை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள். யோவான் 20:18. மக்தலேனா மரியாவை பார்ப்போம். அந்த அம்மா சீடரிடம் போய் சொல்ற வார்த்தை, உயிர் தாண்டவரை முதலில் சந்தித்த மக்தலேனா மரியா சீடரிடம் சென்று 20:18, யோவான் 20:18, மக்தலேனா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். பாருங்க எவ்வளவு தைரியம்.
என்ன தைரியம்? என்ன இவ்வளவு பெரிய தைரியம்? இயேசுவை பார்த்துன்னு சொல்றது தைரியமா? என்ன, ஏன் இவ்வளவு பெரிய தைரியம்னு சொன்னேன்? இறந்த ஒரு நபர் உயிர்த்தெழுதார் என்பதை முதலில் பார்த்த பெண் போயிட்டு அந்த அம்மா சொல்லுது, நான் ஆண்டவரை கண்டேன். கேட்டேன் கூட இல்ல, அவங்க பேசினாங்க, கண்ணால நான் பார்த்தேன் இயேசுவ. யாராவது நம்புவாங்களா? நீ நம்பாம போ. நான் பார்த்த இயேசுவ நான் சொல்றேன், நான் ஆண்டவரை கண்டேன். அந்த காலத்தில் பெண்கள் சொல்வதை அந்த காலத்தில் அந்த பின்னணியில் பெரிய ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் கூட இந்த அம்மா போய் சொல்லுது, நான் பார்த்தேன், நீ நம்பாம போ, நான் ஆண்டவரை கண்டேன். அதனால்தான் அதை அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்க. நற்செய்தியில் இந்த அம்மாவனுடைய அனுபவம் ஏன் இவ்வளவு வல்லமை என்றால், ஒரு பெண்மணி சொல்வதை அந்த நம்பாத அல்லது எழுதாத காலத்தில் இந்த அம்மா போய் சொல்லு, நான் பார்த்தேன், நீ நான் எழுதான் போ, நீ சொல்லாம போ, நான் இயேசுவை கண்டேன், நான் பார்த்தேன். நம்ம சொல்லுவோமா, நான் ஆண்டவரை அனுபவிச்சேன், ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு மன அமைதியை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு வல்லமையை தந்திருக்கிறாரு, நான் யாரையும் நம்பிக்கை வைக்கல, ஆண்டவர் நம்பிக்கை வச்சேன், நான் பார்த்தேன், நான் இயேசுவை பார்த்தேன், நற்கருணை இயேசுவை பார்த்தேன். நற்கருணையாகத்தான் தெரிகிறது, ஆனால் என் விசுவாச கண்களில் அவர் இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். Praise the Lord. இதுதான் நற்செய்தி பணி. ஹல்லேலூயா. அந்த அம்மா போய் நம்பாத சீடர்களிடம் சொன்னது. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்ட தனிப்பட்ட இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வதாங்க நற்செய்தி பணி. எனக்கு கிடைத்த கடவுள் அனுபவத்தை நம்மளாம் சாட்சி சொல்லக்கூட ஒரு சில டைம் தயங்குறோம், ஐயோ இதை எப்படி மற்றவங்க நினைப்பாங்க. எனக்கு கிடைத்த இறை அனுபவம் நான் பிறரோடு பகிர்ந்து கொள்வது நற்செய்தி பணி. எனக்கு கிடைத்த இறை அனுபவத்தை நான் சந்தித்த ஆண்டவரை பிறரோடு பகிர்ந்து கொள்வது நற்செய்தி பணி. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16-18. ஏன் இந்த பேதுரு வல்லமையோடு இறைவார்த்தை அறிவித்தார்? இப்படி இந்த சீடர்கள் வல்லமையோடு இறைவார்த்தை அறிவித்தாங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16-18 இறைவார்த்தை பாருங்க. அந்த பகுதியில் சொல்றாங்க, கிறிஸ்துவின் மாட்சி என்று தலைப்பு. அதுல அவங்க அப்படியே சொல்லி வரும்போது சொல்லுவாங்க, அந்த 16 வசனத்தில் இறுதி பகுதி, நாங்கள் அவரது மாண்பை நீரில் கண்டவர்கள். எப்படி இவருடைய வல்லமையோடு அவங்க இறைவார்த்தை அறிவிச்சாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. 16 அந்த இறுதி பகுதியில, நாங்கள் அவரது இயேசுவின் மாண்பை நீரில் கண்டவர்கள், நாங்க கண்டோம். தொடர்ந்து அந்த அடுத்த 2 பகுதியில சொல்ற வார்த்தை, விண்ணகத்தில் இருந்து அவரை பற்றி குரல் ஒலித்த பொழுது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் ஆட்சியும் அவர் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்த பொழுது விண்ணில் இருந்து வந்த குரல் ஒலியை நாங்கள் கேட்டோம். திருவுனுக்கு வரும்பொழுது நாங்கள் கேட்டோம். தாபோர் மலையிலையும் அவரை தந்தையாக இறைவன் அவரை வெளிப்படுத்துவதை நாங்கள் என் காதால் கேட்டோம். நாங்கள் கண்டவரை, நாங்கள் காதால் கேட்டவரை நாங்கள் அறிவிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா, ஹல்லேலூயா. நாங்கள் கண்டவரை, நாங்கள் காதால் கேட்டவரை அறிவிக்கிறோம். நம்மளும் தான் ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா வெள்ளிக்கிழமையும் காதால் கேட்டுட்டு போறோம். நற்கருணை வடிவில் பார்க்கிறோம், நற்கருணையில் இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம், ஒப்புரவு சாதனத்தில் பாவ மன்னிப்பை பெற்று உள்ளத்தில் அனுபவிக்கிறோம். கண்டவரை, கேட்டவரை, அனுபவித்தவரை எவ்வளவு வல்லமையோடு பிறரோடு நாம் பறைசாற்றுகிறோம். திருத்தூதர் பணி 4:20. 2 இறைவார்த்தையோடு முடிக்கிறேன். திருத்தூதர் பணி 4:20. அதாவது 3ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். கோவிலின் வாயிலில் கால் ஊனமுற்ற ஒருவர் இருப்பார். அவருக்கு உடல் சுகத்தை தருகின்ற பகுதி. பேதுருவும் யோவானும் சொல்லுவாங்க, எங்களுக்கு பொருளும் வெள்ளியும் இல்லை கொடுக்கிறதுக்கு, என்னிடம் இருப்பது நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடன்னு சொல்லுவாங்க. எழுந்து நடப்பாங்க. அடுத்து 4ஆம் அதிகாரத்துல கொஸ்டினிங் தான். யூத தலைமை சங்கம் பேதுருவும் யோவானையும் வைத்து நிறைய கேள்வி கேட்பாங்க, மிரட்டுவாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு 18வது வசனம் வாசிங்களேன். 4:18 பாருங்க. அதன் பின் தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து, இந்த பாருப்பா என்ன நடந்துருச்சு, பெரிய உங்களுக்கு எதிராக கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டோம், இப்படியே போனா ஆயுள் தண்டனை தான், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டித்து
கண்டிப்பாய் கட்டளையிட்டார்கள். கண்டிப்பாய் கட்டளையே பெருசு. கண்டிப்பா இனிமேல் இயேசுவை பத்தி பேசின அவ்வளவுதான். தலைமை சங்கத்தவர் கண்டிப்பாய் கட்டளையிட்டார்கள். ஒருவேளை நீ இருக்கின்ற இடத்தில் உன் பகுதியில் இயேசுவை பற்றி முழக்கமிடாதே என்று இந்த உலகமோ சமுதாயமோ நீ வசிக்கும் நாடோ இடமோ கண்டிப்பாய் கட்டளையிடலாம். இதுக்கு அடுத்த வசனம் 19. அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, எப்பா நீ சொல்றதை கேட்கணுமா, கடவுள் சொல்றதை கேட்கணுமா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளு. நீ சொல்றது கேட்கட்டுமா, கடவுள் சொல்றது கேட்கட்டுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. நீயே முடிவு பண்ணு, யார் சொல்றதை நான் கேட்கணும்னு சொல்லி. 20வது வசனம் இப்ப வாசிங்க. என்னானாலும் அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. we cannot but. நான் நினைச்சாலும் செய்ய முடியும், செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்னால் அப்படி இருக்க முடியல. அன்புக்குரியவர்களே, கட்டாயமாய் கட்டளையிட்டால் கூட உனக்கு கிடைத்த அனுபவத்தை உன்னோடு இருக்கிற பிறரோடு இருக்கிற உன் குடும்பத்தாரோடு பயணிக்கிற பிள்ளையோடு நீ கண்ட இயேசுவை, நீ கேட்ட இயேசுவை, நீ அனுபவித்த இயேசுவை பறைசாற்ற நீ கடமைப்பட்டு இருக்கிறாய். Praise the Lord. Hallelujah. இறுதி 2 வசனம். நமது அழைப்பு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் நற்செய்தி அறிவிப்பது. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:2 எடுத்து வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 4:2. தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. இறைவார்த்தையை அறிவி. பாருங்க, பவுலடியார் சொல்றார் தீமோத்தேயுவிட்ட சொல்றார், இறைவார்த்தையை அறிவி. சான்ஸ் கிடைச்சாலும் சான்ஸ் கிடைக்கலனாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. நீ இறைவார்த்தை அறிவிக்கும் பொழுது எங்க சத்தமா கண்டித்து பேசணுமோ அங்க கண்டித்து பேசு. கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படு. இறைவார்த்தை மையப்படுத்தி அறிவுரை கூறு. மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஆனா இறைவார்த்தை அறிவிக்க மட்டும் இருக்காத. வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும். பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குதுல்ல, மிகப்பெரிய பட்டினியை தான் இறைவார்த்தையை அறிவிக்காத ஒரு காலம் வரும். அதுவே பெரிய ஒரு பட்டினியாக இருக்கும். உணவுக்கான பஞ்சம் அல்ல, வார்த்தைக்கான பஞ்சம் ஏற்படும். ஆனால் அன்புக்கு ஒரு பிள்ளையே, அப்படிப்பட்ட பஞ்சத்திற்கு நீ காரணமாய் அமைந்துடக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சாலும் இல்லைனாலும் வசனத்தை அறிவிச்சுட்டே இருக்கணும். இறுதியான ஒரு வசனம், இது நமது கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. இறைவார்த்தை அறிவிப்பது நமது கடமையும் பொறுப்பாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:16. 1 கொரிந்தியர் 9:16. எல்லாரும் எடுங்களேன், இந்த ஒரு வசனமாவது எடுத்து சேர்ந்து வாசிப்போமே. நாம் நற்செய்தியை எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிங்களேன். 9:16. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் இதில் நான் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்குள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இது மட்டும் மனசுல வச்சுக்கலாம். இது ஒரு கட்டாயம் நமக்குள்ள இருக்கு. இயேசுவை அனுபவிச்ச ஒரு பிள்ளை அமைதியா இருக்க முடியாது, அமைதியா இருக்க கூடாது. அப்படி அமைதியா இருந்தா அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. என்ன ஃபாதர் லாஸ்ட்ல மிரட்டுறீங்க பாருங்க, தான் வசனம். இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்குள் உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இயேசுவை அனுபவித்த பிள்ளை சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தா அது ஆசீர்வாதம் இல்லை. ஒன்று நேரடியாக இறைவார்த்தை அறிவிக்கலாம், அல்லது மற்றவர்களுக்காக பரிந்து பேசலாம், அல்லது ஆண்டவரிடத்தில் மற்றவர்களை அழைத்து வரலாம், நமக்கு கிடைத்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆன்மார்கிட்ட ஒரு படைப்பிடமாவது, யாரும் இல்லைன்னா ஒரு மரத்தடியாவது போய் 2 வசனம் இயேசுவை பத்தி பேசிடு. வீட்டில் இருக்கிறவங்களாம் மரம் மாதிரி தான் இருக்காங்க ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமை, பொறுப்பு. இறைவன் நம்மைக்கு நியமித்திருக்கிறார். இது நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இது நமக்கு ஒரு வாய்ப்பல்ல, நமது விருப்பத்திற்கு ஏற்றார் விதத்தில் அல்ல. வசனம் கேட்காம இருந்துடலாம், கேட்டா சும்மா இருக்க
முடியாது. பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நிற்போமா?